வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். இன்றைக்கி கம்ப்யூட்டர் பிஒய்க்யூ செஷனில் ஆர்ஆர்பி என்டிபிசி பிஒய்க்யூ பார்ட் 12th வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கான A to Z வீடியோஸ் நம்ம கோர்ஸில் பேசிக்லேருந்து ஒவ்வொன்றும் சாப்டர் வைஸாக டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் கொஷின், வாட் ஹேப்பன்ஸ் when you press F5 in MS PowerPoint 2019. ஸோ MS PowerPoint 2019ல் F5 ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. நம்ம ஜென்ரலாக PowerPointல் F5 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்லைட் ஷோ அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ எங்கிறதுனா பிகினிங்லேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேருந்து நமக்கு ஸ்லைட் ஷோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா F5 அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். Starts the slideshow from the beginning when you press F5 in MS PowerPoint 2019. இதே நம்ம ஒரு 5th ஸ்லைடில் இருக்கோம். அந்த 5th ஸ்லைடில் இருந்து எனக்கு ஸ்லைட் ஷோ ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா Shift + F5 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். புரிஞ்சதுங்களா? பிகினிங்லேருந்து ஸ்லைட் ஷோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா F5 ப்ரெஸ் பண்ணணும். இதே கரண்ட் ஸ்லைடில், நம்ம கரண்ட் ஸ்லைட் அப்படிங்கிறது எந்த ஸ்லைடில் வேணால் இருக்கலாம். 5th ஸ்லைட், 10th ஸ்லைட், 6th ஸ்லைட்னு எந்த ஸ்லைடில் வேணால் இருந்துட்டு அந்த ஸ்லைடு பர்டிகுலராக அந்த ஸ்லைடில் இருந்து தான் எனக்கு ஸ்லைட் ஷோ ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா Shift + F5 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் F5 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பிகினிங்லேருந்து ஸ்லைட் ஷோ ஸ்டார்ட் ஆகும். Shift + F5 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் ஸ்லைட்லேருந்து ஸ்லைட் ஷோ ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதர்வைஸ் சேவ்ஸ் தி ப்ரெசன்டேஷன் அப்படின்னா நமக்கு இதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl + S. ஓப்பன்ஸ் தி பிரிண்ட் டயலாக் பாக்ஸ் அப்படின்னா பிரிண்ட் டயலாக் பாக்ஸ்க்கான ஷார்ட்கட் கீ Ctrl + P. இன்சர்ட் எ நியூ ஸ்லைட். ஸோ நியூ ஸ்லைடை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் Ctrl + M அப்படிங்கிறது. புரிஞ்சதுங்களா? நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நியூ ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் தான் Ctrl + N அப்படிங்கிறது. ஃபார் நியூ ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் Ctrl + N அப்படிங்கிறது. நியூ ஸ்லைடை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl + Mனு பார்த்துருந்தோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. நம்ம F5 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பிகினிங்லேருந்து நமக்கு ஸ்லைட் ஷோ ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் when you press Ctrl + S while working on a document in computer system. ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டமில் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது Ctrl + S ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன நடக்கும்? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச யூனிவர்சல் ஷார்ட்கட் தான். Ctrl + எதுக்காக யூஸ் ஆகுது? ஆப்ஷன்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் ஏல சேவ்ஸ் தி கரண்ட் டாக்குமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் சர்ச்சஸ் தி டாக்குமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் ஸ்டார்ட்ஸ் எ ஸ்லைட் ஷோன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் சென்ஸ் தி டாக்குமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Ctrl + S அப்படிங்கிறது சேவ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீ. அப்போ ஆப்ஷன் ஏ சேவ்ஸ் தி கரண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். அதர்வைஸ் ரிமைனிங் எல்லாமே ராங் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ ஸ்லைட் ஷோவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா F5 அப்படிங்கிறது பிகினிங்லேருந்து ஸ்லைட் ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ. கரண்ட் ஸ்லைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா Shift + F5. இதை நோட் பண்ணிக்கோங்க. நிறைய எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. பவர் பாயிண்டில் ஸ்லைட் ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ என்னென்னா F5. பிகினிங்கில் இருந்துன்னா F5, கரண்ட் ஸ்லைடில் இருந்து நம்ம ஸ்லைட் ஷோ ஸ்டார்ட் பண்ணணும்னா Shift + F5. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Ctrl + S நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இட் சேவ்ஸ் தி கரண்ட் டாக்குமெண்ட். புரிஞ்சுதுங்களா? அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் when you press enter while working with a bullet or number list in MS Word 365. ஸோ MS Word 365ல புல்லட் ஆர் நம்பர் லிஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஸோ புல்லட் ஆர் நம்பர் லிஸ்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஒரு பேராகிராஃபாக இருந்தால் அது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ அது பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுக்கும்போது முன்னாடி நம்ம புல்லட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். புல்லட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி டாட்ஸ் இருக்கும், அல்லது சிம்பிள்ஸ் இருக்கும் டைமண்ட் ஷேப்பில், அல்லது ஏரோ மார்க் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது புல்லட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்பர் லிஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரி ரோமன் லெட்டர் இருக்கும், அல்லது ABCD இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது நம்பர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரி புல்லட் ஆர் நம்பர் லிஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. என்னன்னு பாருங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரோமன் நம்பர் 1ல் நான் ஆப்பிள்னு டைப் பண்ணுறேன்.
சரிங்களா? அதுக்கப்புறம் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகும். 2ங்கிறதுல நான் ஆரஞ்சுன்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா 3 அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ சேம் புல்லட் ஆர் நம்பர் இதுதான் எனக்கு ஸ்டார்ட் ஆகும் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா. அப்போது இது வந்து சேம் புல்லட் ஆர் சேம் நம்பரில் நியூ லிஸ்ட் ஐட்டமை க்ரியேட் பண்ணுறது தான் இதோட ஃபங்க்ஷன். புரிஞ்சுதுங்களா? அதர்வைஸ் ரிமைனிங்கெல்லாம் ரீட் பண்ணி பாருங்களே. நம்ம புல்லட் ஆர் நம்பர் லிஸ்ட்டில் ஒர்க் பண்ணும்போது என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த லிஸ்ட்டை பிளைன் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் ஏல. இது கம்ப்ளீட்லி ராங். இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பியில் பாருங்கள், இட் ரீஸ்டார்ட்ஸ் நம்பரிங் ஆட்டோமேட்டிக்லி. நம்பரை வந்து ஆட்டோமேட்டிக்லி ரீஸ்டார்ட் பண்ணுதுன்னு கொடுக்குறாங்க. இதுவும் வந்து ரிலேட்டே ஆகாத ஆப்ஷனாக இருக்குது. ஆப்ஷன் டியில் பாருங்கள், இட் டெலீட்ஸ் தி ப்ரீவியஸ் புல்லட் ஆர் நம்பர். நம்ம எப்படி புல்லட் ஆர் நம்பர் லிஸ்ட்டில் ஒர்க் பண்ணும்போது என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது ப்ரீவியஸ் புல்லட் ஆர் நம்பரை டெலீட் பண்ணும். அப்போ இதுவும் கம்ப்ளீட்லி ராங். நம்ம புல்லட் ஆர் நம்பர் லிஸ்ட்டில் ஒர்க் பண்ணும்போது என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் எ நியூ லிஸ்ட் ஐட்டம் வித் தி சேம் புல்லட் ஆர் நம்பர். இதுதான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்த 4th கொஸ்டின் பாருங்கள். What happens when you press Ctrl plus M in MS PowerPoint 365? So MS PowerPoint 365ல Ctrl plus M ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஸோ Ctrl plus M அப்படிங்கிற ஷார்ட்கட்க்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நிறையா டைம் நம்ம பார்த்துட்டோம். நியூ ஸ்லைடை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ, நியூ ஸ்லைடை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl plus N அப்படிங்கிறதா நியூ ப்ரெசன்டேஷனுக்கான ஷார்ட்கட் கீ. இது நிறைய டைம் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டோம். இதில் மட்டும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அப்போது ஆப்ஷன் ஏல தி ஸ்லைட் மாஸ்டர் வியூ ஓப்பன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்லைட் மாஸ்டர் வியூவை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Ctrl plus M கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணால் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டபிள்யூவை ப்ரெஸ் பண்ணோன்னா வியூ டேப் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் எம்மை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ஸ்லைட் மாஸ்டர் வியூ வந்து ஓப்பன் ஆகும். அப்போ ஸ்லைட் மாஸ்டர் வியூக்கான ஷார்ட்கட் கீ வந்து ஆல் ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் எம் அப்படிங்கிறது. ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்க? எ நியூ பிளாங்க் ஸ்லைட் இஸ் இன்சர்டட் ரெகார்ட்லெஸ் ஆஃப் தி ப்ரீவியஸ் லேஅவுட். ஸோ இப்போ நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்போது அதுக்கு நம்ம சில டிசைன்ஸ்லாம் கொடுத்துருப்போம், லேஅவுட் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அப்போது நம்ம முன்னாடி என்ன லேஅவுட்லாம் கொடுத்தோமோ அதை ரெக்கார்ட் பண்ணாமல் அதை பொருட்படுத்தாமல் நியூ பிளாங்க் ஸ்லைட் தான் இன்சர்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இது ராங். ஸோ Ctrl plus M அப்படிங்கிறது நியூ ஸ்லைடை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது கரெக்டு தான். பட் அது எப்படி இன்சர்ட் ஆகும் அப்படின்னா நம்ம முன்னாடி ஸ்லைடில் என்ன லேஅவுட் கொடுத்தோமோ சேம் அதே லேஅவுட்டோட தான் நியூ ஸ்லைட் வந்து இன்சர்ட் ஆகும். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். A new slide is inserted with the same layout as the previous slide. எப்படி வந்து நம்ம ஒரு லேஅவுட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நியூ ஸ்லைட் நமக்கு பிளாங்காக வந்து க்ரியேட் ஆகும்? கண்டிப்பாக கிடையாது. நியூ ஸ்லைட் வந்து எப்படி இருக்குன்னா முன்னாடி நம்ம ஒரு ஸ்லைடில் என்ன டிசைன்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருந்தோம், என்ன லேஅவுட் கொடுத்துருந்தோமோ சேம் அதே மாதிரி தான் ஒரு நியூ ஸ்லைட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் Ctrl plus M அப்படிங்கிற ஷார்ட்கட்க்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போது நம்ம Ctrl plus M ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா a new slide is inserted with the same layout as the previous slide. அதர்வைஸ் ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க? a duplicate of the current slide is created. டியூப்ளிகேட் கரண்ட் ஸ்லைடை டியூப்ளிகேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து பவர் பாயிண்டில் Ctrl plus D அப்படிங்கிறது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ Ctrl plus M ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நியூ ஸ்லைட் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது கரெக்டு தான். பட் முன்னாடி ஸ்லைடில் நம்ம என்ன டிசைன் அப்ளை பண்ணியிருந்தோமோ சேம் அதே லேஅவுட்டோட தான் நியூ ஸ்லைட் இன்சர்ட் ஆகும். ப்ரீவியஸ் ஸ்லைடில் கொடுத்துருந்த லேஅவுட்டோட தான் சேம் அதே லேஅவுட்டோட தான் நியூ ஸ்லைட் இன்சர்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நியூ பிளாங்க் ஸ்லைடெல்லாம் இன்சர்ட் ஆகாது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லைட் மாஸ்டர் வியூ ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து ஆல் ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் எம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த 5th கொஸ்டின் பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ அப்ளை எ டெம்ப்ளேட் டு an existing MS PowerPoint presentation? ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய MS PowerPoint ப்ரெசன்டேஷனில் ஒரு டெம்ப்ளேட்டை அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. டெம்ப்ளேட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பிளாங்க் ஸ்லைட், இதில் எந்த டிசைனுமே இல்லை. இதை டிசைன் கொடுக்குறோம், இதில் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் க்ரியேட்டிவாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது. அப்போ ஏற்கனவே ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம கண்டென்ட்லாம் டைப் பண்ணி. அப்போது அதில் டெம்ப்ளேட்டை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த நியூ டிசைன் வந்து அப்ளை ஆகும். பட் நம்ம என்ன கண்டென்ட்லாம் கொடுத்தோமோ அந்த கண்டென்ட்லாம் அப்படியே கீப் ஆகும். கண்டென்ட் அப்படியே இருக்கும், பட் அதில் வந்து நியூ டிசைன் மட்டும் அப்ளை ஆகும். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ பாருங்கள் அது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் சியில்.
அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்எஸ் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் அதை டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம டெம்ப்ளேட் அப்ளை பண்ணும்போது இட் அப்ளைஸ் ஏ நியூ டிசைன் அப்ளை பண்ணும் வைல் கீப்பிங் தி எக்ஸிஸ்டிங் ஸ்லைட் கண்டென்ட். அதில் இருக்கக்கூடிய ஸ்லைட் கண்டென்ட்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்லைட் கண்டென்ட்டில் அப்படியே கீப் ஆகும், பட் நியூ டிசைன் மட்டும் அப்ளை ஆகும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ரிமைனிங் எல்லாமே ராங் ஆப்ஷன்ஸ் தான். சரிங்களா? ஸோ அப்போ நோட் பண்ணிக்கோங்க. What happens when you apply a template to an existing MS PowerPoint presentation? It applies a new design while keeping the existing slide content. When you apply a template to an existing MS PowerPoint presentation. So புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 6th question பாருங்க. What happens when a user presses the bullets button in MS Word? ஸோ எம்எஸ் வேர்டில் யூசர் புல்லட்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தெளிவாக கவனிக்கணும். இங்கே புல்லட்ஸ் பட்டன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல பாருங்கள், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து சென்டருக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புல்லட்ஸ் பட்டனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. புல்லட்ஸ் பட்டனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு ரிலேட்டுமே ஆகலை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏவையும் பியவும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். புல்லட்ஸ் பட்டன் என்ன பண்ணுன்னா நம்ம செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை புல்லட்டட் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். பட் ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டியும் நல்லா நம்ம கவனிக்கணும். ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்டட் டெக்ஸ்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு a bulleted listனு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் செலக்டட் டெக்ஸ்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு எ நம்பர் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இவங்க புல்லட்ஸ் பட்டன்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர நம்பர் பட்டன்னு கொடுக்கல. சரிங்களா? ஸோ நம்பர் லிஸ்ட் அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கல. அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தி செலக்டட் டெக்ஸ்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு எ புல்லட்டட் லிஸ்ட். இங்கே நம்பர்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த செலக்டட் டெக்ஸ்ட் வந்து நம்பர் லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகியிருக்கும். பட் இவங்க தெளிவாக புல்லட்ஸ் பட்டன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுனால நம்ம எம்எஸ் வேர்டில் புல்லட்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் வந்து புல்லட்டட் லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள் 7th question. வாட் ஹேப்பன்ஸ் if you try to open a MS PowerPoint presentation created in a newer version? For example, MS PowerPoint 2021. In an older version, for example, MS PowerPoint 2010. ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது எம்எஸ் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை நம்ம நியூவர் வெர்ஷனில் எம்எஸ் பவர் பாயிண்ட் 2021 க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரெசன்டேஷனில் ஓல்டர் வெர்ஷனான எம்எஸ் பவர் பாயிண்ட் 2010 ஓப்பன் பண்ணோன்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா லிமிட்டட் ஃபீச்சர்ஸோட கம்பேட்டிபிலிட்டி மோடில் ஓப்பன் ஆகும். எப்படின்னா அதை ஓப்பன் பண்ணும்போது நமக்கே காட்டும் பவர் பாயிண்ட்டோட டிஃபால்ட் நேம் என்ன, ப்ரெசன்டேஷன் காட்டும். ஸோ ப்ரெசன்டேஷன் 1 அப்படிங்கிறது டிஃபால்ட் நேம். அதுலேயே நமக்கு பக்கத்தில் கம்பேட்டிபிலிட்டி மோட் அப்படின்னு டைட்டில் பாரில் ஷோ ஆகும். சரிங்களா? கம்பேட்டிபிலிட்டி மோட் அப்படின்னா இப்போது 2021 அப்படிங்கும்போது அது நியூவர் வெர்ஷன். அதில் நிறைய ஃபீச்சர்ஸில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அனிமேஷன்ஸ், டிரான்சிஷன்ஸ் எல்லாம். அதெல்லாம் ஓல்டர் வெர்ஷன்ஸில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அப்போ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் அதில் அப்ளை ஆகாது. அதனால் லிமிட்டட் ஃபீச்சர்ஸோட கம்பேட்டிபிலிட்டி மோடில் இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ பவர் பாயிண்ட் மட்டும் கிடையாது, இதே எக்ஸல்னாலும் அப்படி தான். நியூவர் வெர்ஷனில் ஒரு ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஓல்டர் வெர்ஷனில் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது அது கம்பேட்டிபிலிட்டி மோடில் தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏல பாருங்கள், அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்கலி பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்லி ராங். ஸோ ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கிறது, ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்கிறதெல்லாம் நமக்கு ரிலேட்டே ஆகாத ஆப்ஷன்ஸாக இருக்குது. சரிங்களா? எப்போவுமே பவர் பாயிண்ட் ஆகட்டும், வேர்ட் ஆகட்டும், எக்ஸல் ஆகட்டும், நம்ம நியூவர் வெர்ஷனில் க்ரியேட் பண்ண ஒரு ஃபைலை ஓல்டர் வெர்ஷனில் ஓப்பன் பண்ணும்போது அது கம்பேட்டிபிலிட்டி மோடில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 8th கொஸ்டின் பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ ஸ்டார்ட் எ நியூ blank presentation while another presentation is already open in MS PowerPoint? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, இப்போது MS PowerPointல நம்ம ஒரு ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி பண்ணியிருக்கும் போதே நம்ம இன்னொரு நியூ blank ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணோன்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. என்ன நடக்கும்? ஆப்ஷன்ஸை செக் பண்ணி பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏல என்ன சொல்கிறாங்க, எம்எஸ் பவர் பாயிண்ட் டிஸ்பிளேஸ் ஆன் எரர் மெசேஜ். ஸோ எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது கம்ப்ளீட்லி ராங். ஆப்ஷன் பியில் என்ன சொல்கிறாங்க, தி ஸ்லைட்ஸ் ஃப்ரம் தி கரண்ட் ப்ரெசன்டேஷன் ஆர் காப்பீட் டு தி நியூ ஒன். ஸோ கரண்ட் ப்ரெசன்டேஷனோட ஸ்லைட்ஸ் வந்து நியூ ப்ரெசன்டேஷனுக்கு காப்பி ஆகும்னு சொல்கிறாங்க. இதுவும் கம்ப்ளீட்லி ராங். ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்க, எ
நியூ MS PowerPoint window opens with the blank presentation அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போது பவர் பாயிண்டில் நம்ம ஒரு ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது ப்ரெசன்டேஷன் 1 அப்படின்னு இருக்கும். அது ஒரு விண்டோவில் இருக்கும் ப்ரெசன்டேஷன் 1 சொல்லிட்டு. இதே வந்து நம்ம நியூ பிளாங்க் ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது ப்ரெசன்டேஷன் 2ன்னு சொல்லிட்டு நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அப்போது எ நியூ MS PowerPoint window opens with the blank presentation அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். நமக்கு எரர் மெசேஜும் வராது, கரண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து நியூ ப்ரெசன்டேஷனுக்கு காப்பியும் ஆகாது, கரண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்லி க்ளோஸும் ஆகாது. சரிங்களா? நம்ம எத்தனை ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணாலும் நியூ விண்டோவில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எ நியூ MS PowerPoint window opens with the blank presentation அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 9th கொஸ்டின் பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ பேஸ்ட் டெக்ஸ்ட் into MS PowerPoint 2019 with the keep source formatting option. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ MS PowerPoint 2019 நம்ம கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. இதை நல்லா ரீட் பண்ணி பார்த்தா நீங்களே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்ன? ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம காப்பி பண்ணுறோம், அதே ஃபார்மேட்டிங்கை அப்படியே கீப் பண்ணுறது தான் கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது. புரிஞ்சுதுங்களா? ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம போல்ட் பண்ணியிருப்போம், ஃபாண்ட்டு ஸ்டைலை வேறு பண்ணியிருப்போம், ஃபாண்ட்டுக்கு வேறு கலர் கொடுத்துருப்போம், இந்த மாதிரி ஃபார்மேட்டிங்லாம் அப்ளை பண்ணியிருப்போம். அதை காப்பி பண்ணும்போது அந்த ஃபார்மேட்டோடு எனக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணி பார்த்தா நீங்களே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு சோர்ஸில் இருந்து நம்ம ஒரிஜினல் ஃபார்மேட்டிங்கை அப்படியே ரிட்டைன் பண்ணுறதுக்கு தான் கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. தி text retains its original formatting from the source. ஒரு சோர்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து அந்த ஒரிஜினல் ஃபார்மேட்டிங் அப்படியே ரிட்டைன் பண்ணுறதா இதோட ஃபங்க்ஷன். அப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அதர்வைஸ் ரிமைனிங் எல்லாமே நமக்கு ராங் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நோட் பண்ணிக்கோங்க. தி டெக்ஸ்ட் ரிட்டைன்ஸ் இட் ஒரிஜினல் ஃபார்மேட்டிங் ஃப்ரம் தி சோர்ஸ். ஒரு சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்து ஒரிஜினல் ஃபார்மேட்டிங் அப்படியே ரிட்டைன் பண்ணுறது தான் இந்த கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் ஆப்ஷனோட ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ இந்த கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா என்ன நடக்கும்னா தி டெக்ஸ்ட் ரிட்டைன்ஸ் இட் ஒரிஜினல் ஃபார்மேட்டிங் ஃப்ரம் தி சோர்ஸ். சரிங்களா? அடுத்து 10th கொஸ்டின் பாருங்க. வாட் ஹேப்பன்ஸ் if users try to open an MS Excel file created in a newer version, for example Excel 2021 in an older version, for example Excel 2010. ஸோ இதே கொஷினை பவர் பாயிண்ட்டுக்கு ரிலேட் பண்ணி கேட்டிருந்தாங்க, இப்போ எக்ஸலுக்கு ரிலேட் பண்ணி கேட்குறாங்க. அதாவது நம்ம எக்ஸல் நியூவர் வெர்ஷன் 2021 வெர்ஷனில் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அதை எக்ஸல் 2010 ஓல்டர் வெர்ஷனில் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. எப்படி நடக்கும் அப்படின்னா கம்பேட்டபிலிட்டி மோடில் தான் அது ஓப்பன் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ நம்ம இதை தான் முன்னாடியே பார்த்துருந்தோம். பவர் பாயிண்ட் ஆகட்டும், எக்ஸல் ஆகட்டும், வேர்ட் ஆகட்டும், நியூவர் வெர்ஷனில் நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஃபைலை ஓல்டர் வெர்ஷனில் ஓப்பன் பண்ணும்போது அது லிமிட்டட் ஃபீச்சர்ஸோட கம்பேட்டபிலிட்டி மோடில் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரிமைனிங் எல்லாமே பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகும், அந்த ஃபைல் டிஸ்பிளே ஆகும்போது எரர் ஆகும். ஸோ அது வந்து நார்மலாக சில ஃபீச்சர்ஸ் இன்டாக்டோட ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கம்ப்ளீட்லி ராங் ஆப்ஷன்ஸ் தான். எப்போவுமே நியூவர் வெர்ஷனில் க்ரியேட் பண்ண ஃபைல் ஓல்டர் வெர்ஷனில் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது அது லிமிட்டட் ஃபீச்சர்ஸோட கம்பேட்டபிலிட்டி மோடில் தான் ஓப்பன் ஆகும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. தி ஃபைல் வில் ஓப்பன் இன் கம்பேட்டபிலிட்டி மோட் வித் லிமிட்டட் ஃபங்க்ஷனாலிட்டி. புரிஞ்சதுங்களா? அடுத்து 11th கொஸ்டின் பாருங்கள். வாட் டஸ் செட்டிங் a page break in MS Excel 365 allow you to control. ஸோ MS Excel 365ல பேஜ் பிரேக் அப்படிங்கிற செட்டிங் எதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. பேஜ் பிரேக் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா பேஜை பிரேக் பண்ணுறதுக்காக, ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக. நமக்கு ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏல வந்து பிரிண்டிங்க்கு முன்னாடி ஃபார்முலாஸை ரீகால்குலேட் பண்ணுறதுக்கு தான் அலோவ் பண்ணுது பேஜ் பிரேக் அப்படிங்கிற செட்டிங்னு கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டே ஆகலை, கம்ப்ளீட்லி ராங். ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் பிரிண்டபிள் மார்ஜின்ஸை
கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது பேஜ் பிரேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கம்ப்ளீட்லி ராங். ஆப்ஷன் சியில் என்ன சொல்கிறாங்க, வேர் ஹெட்டர் அப்பேர் ஆன் ஈச் பேஜ், ஒவ்வொரு பேஜுக்குமே ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறது அப்பேர் ஆகும். பேஜ் பிரேக் செட்டிங் வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுதுன்னா ஒவ்வொரு பேஜ்லேயுமே ஹெட்டர்ஸை அப்பேர் பண்ணுதுங்கிறாங்க. இதுவும் கம்ப்ளீட்லி ராங். பேஜ் பிரேக் அப்படிங்கிறது நமக்கு ஒர்க் ஷீட்டை ஸ்ப்ளிட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒர்க் ஷீட்டில் நமக்கு ரோஸ் வந்து 50 ரோஸ் இருக்குது, அதை வந்து எனக்கு 30 ரோஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஒரு பேஜில் வந்து 30 ரோஸும் இன்னொரு பேஜில் வந்து 20 ரோஸும் தெரியணும் அப்படின்னா அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் பேஜ் பிரேக் அப்படிங்கிற செட்டிங் நம்மளை அலோவ் பண்ணுது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. வேர் தி ஒர்க் ஷீட் ஸ்ப்ளிட்ஸ் அக்ராஸ் பிரிண்டட் பேஜஸ். அப்போ நம்ம பேஜஸை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பேஜில் வந்து 30 ரோவும் இன்னொரு பேஜில் வந்து 20 ரோவும் தெரியணும் அப்படின்னா அதுக்கு பேஜ் பிரேக் செட்டிங்கை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்து 12th கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா கவனிங்க. கன்சிடர் எ சினரியோ வேர் எ யூசர் இஸ் இன்டராக்டிங் வித் எ விர்ச்சுவல் ரியாலிட்டி என்விரான்மெண்ட். ஒரு யூசர் விர்ச்சுவல் ரியாலிட்டி என்விரான்மெண்ட்டோட இன்டராக்ட் பண்ணுற ஒரு சினரியோவை கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இன்புட் டிவைசஸ் இஸ் லீஸ்ட் லைக்லி to be the primary means of navigation and interaction within this immersive environment. ஸோ இந்த immersive environmentல navigation, interaction இதெல்லாம் ரொம்ப primary. சரிங்களா? இதில் ரொம்ப குறைந்த வாய்ப்புடைய இன்புட் டிவைஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் நமக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டி என்விரான்மெண்ட்னா என்னன்னு தெரியணும். இதை விஆர் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நிஜ உலகத்தில் இல்லாமல் கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரி உணர வைக்கிறதுக்காக உருவாக்கின ஒரு டெக்னாலஜி தான் விஆர் டெக்னாலஜி. இதை விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்கள நம்ம ரியலாக நேராக பார்க்கணும் அப்படின்னா இந்த டெக்னாலஜி மூலமாக நம்ம பார்க்க முடியும். இன்ஸ்டாவில் இப்போது இதெல்லாம் அதிகமாக பண்ணுறாங்க. சரிங்களா? நமக்கு ஹெட் மவுண்டட் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க, விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்னு சொல்லிட்டு. அதை நம்ம வேர் பண்ணுறதன் மூலமாக ரியலாக அவங்கள பார்க்குற மாதிரியே நமக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அப்போது நம்ம நிஜ உலகத்தில் இல்லாமல் கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் தான் விர்ச்சுவல் ரியாலிட்டி என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது மோஸ்ட்லி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா விஆர் கேம்லெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெட் மவுண்டட் டிஸ்பிளே ஹெச்எம்டின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வேர் பண்ணுறதன் மூலமாக அதை நம்ம ரியலாக பார்க்குற மாதிரியே இருக்கும், நம்ம அந்த வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது இதை வேர் பண்ணி நம்ம ஈஸியாக அந்த கேம் விளையாட முடியும். அண்ட் பைலட் ட்ரைனிங்க்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க, விஆர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக அவங்களுக்கு பொசிஷனல் ட்ராக்கிங்காக ஹேண்ட் கண்ட்ரோலர்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அந்த ஆப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதை கிராப் பண்ணுறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹேண்ட் கண்ட்ரோலர்ஸ் அப்படிங்கிறது விஆர் டெக்னாலஜியில் கொடுத்துருவாங்க பைலட்கெல்லாம். சரிங்களா? அப்புறம் ஹாப்டிக் க்ளவுஸ் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. எதுக்காகனா நம்ம கண்ணால் அதை விசுவலைஸ் பண்ணுறோம், ஓகே நம்ம ரியல் வேர்ல்டில் இல்லாத மாதிரி ஒரு கனவு உலகத்தில் இருக்கும் அப்படிங்கிறது சரி. பட் அதை தொடும்போதும் நமக்கு அந்த ஃபீல் வரணும்ல, நம்ம அந்த பொருளை தொடும்போதும் அந்த ஃபீல் வர்றதுக்காகவே ஹாப்டிக் க்ளவுஸ் அப்படிங்கிறது டிசைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ விஆர் டெக்னாலஜிக்காக டிசைன் பண்ணப்பட்ட டிவைசஸ் தான் ஹெட் மவுண்டட் டிஸ்பிளே. இது வந்து மோஷன் ட்ராக்கிங் கூட இன்டராக்ட் ஆகுது. ஹாப்டிக் க்ளவுஸ் அப்படிங்கிறது எதை ப்ரொவைட் பண்ணுதுன்னா டாக்டைல் ஃபீட்பேக்கை ப்ரொவைட் பண்ணுது. ஹேண்ட் கண்ட்ரோலர்ஸ் வந்து பொசிஷனல் ட்ராக்கிங்காக யூஸ் ஆகக்கூடிய டிவைஸ். அப்போ இந்த டிவைஸ் எல்லாம் இதோட இன்டராக்ஷனுக்கும் நேவிகேஷனுக்கும் ஹெல்ப்பாக இருக்குது. பட் மவுஸ் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். இது வந்து 2D டெக்னாலஜி தான். மவுஸ் அப்படிங்கிறது 2D டெக்னாலஜிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டிவைஸ். கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்டிங் இன்புட் டிவைஸ் தான் மவுஸ் அப்படிங்கிறது. அப்போ இதுக்கும் விஆர் டெக்னாலஜிக்கும் அவ்வளோ சம்மந்தமெல்லாம் கிடையாது. விஆர் டெக்னாலஜிக்காக டிசைன் பண்ணப்பட்ட டிவைசஸ் தான் ஹேண்ட் கண்ட்ரோலர்ஸ், ஹாப்டிக் க்ளவுஸ், ஹெட் மவுண்டட் டிஸ்பிளே இதெல்லாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பைலட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியலாக போய் ட்ரெயின் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க ஒரு ஃப்ளைட்லேயே இருக்காங்க, அதை ட்ரைவ் பண்ணால் அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அதே எக்ஸ்பீரியன்ஸை இந்த விஆர் டெக்னாலஜி மூலமாக அவங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக அவங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் பிடிக்கிறதுக்காக, அதை மூவ் பண்ணுறதுக்காக ஹேண்ட் கண்ட்ரோலர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஃபீல் வரதுக்காக, தொடும்போது அந்த ஃபீல் வரதுக்காக ஹாப்டிக் க்ளவுஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதை கரெக்டாக
அதுலேயே நம்ம இருக்கிற மாதிரி அவங்களுக்கு விசுவலைஸ் ஆகிறதுக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக ஹெட் மவுண்டட் டிஸ்பிளேலாம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ விஆர் டெக்னாலஜிக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம பைலட் ட்ரைனிங் அண்ட் விஆர் கேமை சொல்லலாம். இதே மாதிரி நமக்கு ஏஆர் டெக்னாலஜி, எம்ஆர் டெக்னாலஜின்னு இருக்குது. ஏஆர் டெக்னாலஜி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. எம்ஆர் அப்படின்னா மிக்ஸ்டு ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆக்மெண்டட் ரியாலிட்டி அப்படின்னா நம்ம வந்து கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது, நிஜ உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து டிஜிட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஓவர்லே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டிக்கு எக்ஸாம்பிளாக போக்மேன் கோ அப்படிங்கிற கேமை சொல்லலாம். போக்மேன் கோ கேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஆக்மெண்டட் ரியாலிட்டி டெக்னாலஜிக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நம்ம வந்து ரியல் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் டிஜிட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகும், ஓவர்லே ஆகும். மிக்ஸ்டு ரியாலிட்டி அப்படிங்கிறது விஆர் டெக்னாலஜி, ஏஆர் டெக்னாலஜி ரெண்டுமே சேர்ந்தது தான். நிஜ உலகமும் கனவு உலகமும் சேர்ந்த ஒரு இதை தான் மிக்ஸ்டு ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக மைக்ரோசாஃப்ட் உருவாக்கின ஹோலோலைன் அப்படிங்கிற ஆப் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மிக்ஸ்டு ரியாலிட்டி ஹெட்செட். இது எப்படி இருக்குன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் வந்து நிஜத்தில் தான் இருக்காங்க, ரியல் வேர்ல்டில் தான் இருக்காங்க, பட் அவங்க சர்ஜரி பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த மிக்ஸ்டு ரியாலிட்டி அப்படிங்கிற டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணும். எப்படின்னா நிஜ உலகத்தில் இருந்துட்டு இந்த ஹோலோலைன் அப்படிங்கிற இந்த ஹெட்செட்டை நம்ம வேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கு டிஜிட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் கையால் டச் பண்ணி சர்ஜரி பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸையே இந்த மிக்ஸ்டு ரியாலிட்டி வந்து நமக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ மிக்ஸ்டு ரியாலிட்டிக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக மைக்ரோசாஃப்ட் உருவாக்கின இந்த ஹோலோலைன் ஆப்பில் சொல்லலாம். இந்த விஆர் டெக்னாலஜிக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக விஆர் கேமையும் பைலட் ட்ரைனிங்கும் சொல்லலாம். ஏஆர் டெக்னாலஜிக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக போக்மேன் கோ கேமை சொல்லலாம். சரிங்களா? விஆர் அப்படின்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஏஆர் அப்படின்னா ஆக்மெண்டட் ரியாலிட்டி, எம்ஆர் அப்படின்னா மிக்ஸ்டு ரியாலிட்டி. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு யூசர் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி என்விரான்மெண்ட்டோட இன்டராக்ட் பண்ணுற ஒரு சினரியோவை கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. இம்மர்சிவ் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது அதுலேயே மூழ்கி இருக்கிறது. அப்போ இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில் நம்ம வந்து ஒரு இந்த ஹெட் மவுண்டட் டிஸ்பிளேலாம் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம நிஜ உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது, கனவு உலகத்தில் மூழ்கிடுவோம். அப்போ அதுலேயே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இம்மர்சிவ் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இம்மர்சிவ் என்விரான்மெண்ட்டில் நேவிகேஷன் இன்டராக்ஷனோட ப்ரைமரி மீன்ஸில் எந்த இன்புட் டிவைஸுக்கு குறைந்த வாய்ப்பு இருக்குன்னு கேட்டாங்க. மவுஸுக்கு தான் குறைந்த வாய்ப்பு இருக்குது, கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்டிக்கல் மவுஸுக்கு. அதர்வைஸ் ஹேண்ட்கல் கண்ட்ரோலர், ஹாப்டிக் கிளவுஸ் அண்ட் ஹெட் மவுண்டட் டிஸ்பிளே எல்லாம் இதில் யூஸ் ஆகக்கூடிய டிவைசஸ் தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 13th கொஸ்டின் பாருங்கள். A user wants to have a bulleted list in MS PowerPoint. ஸோ MS PowerPointல ஒரு யூசர் வந்து bulleted list அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆஃப்டர் டைப்பிங் ஏ லிஸ்ட் ஐட்டம் அண்ட் ப்ரெஸ்ஸிங் என்டர், அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் ஐட்டமை டைப் பண்ணதுக்கப்புறம் என்டரை ப்ரெஸ் பண்ணுறாங்க. they want to create a sub bullet point. அவங்களுக்கு வந்து சப் புல்லட் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணணும். சப் புல்லட் பாயிண்ட் அப்படிங்கிறது லோயர் லெவல் புல்லட்னு சொல்லுவாங்க. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆக்ஷன்ஸ் வில் ரிலையபிளி அச்சீவ் திஸ். ஸோ எந்த ஆக்ஷன் வந்து இதை அச்சீவ் பண்ணணும்னு கேட்குறாங்க, உண்மையாகவே இதை அச்சீவ் பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நமக்கு சப் புல்லட் பாயிண்ட்னா என்னென்னு தெரியணும், மெயின் புல்லட் பாயிண்ட்னா என்னென்னு தெரியணும். இப்போ நம்ம டைட்டிலை வந்து இந்த மாதிரி டைட்டிலை நம்ம மெயின் புல்லட்டில் கொடுத்துட்டோம், சப்டைட்டிலை வந்து இந்த மாதிரி கொடுப்போம். சரிங்களா? டைட்டிலை வந்து மெயின் புல்லட்டில் கொடுப்போம், சப்டைட்டில் இதை கொடுப்போம். அப்போ இதை வந்து மெயின் புல்லட்னு சொல்லுவாங்க, இதை வந்து சப் புல்லட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சதுங்களா? அப்போ புல்லட் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க. பட் எல்லா புல்லட்டுமே நமக்கு ஒரே மாதிரி இருந்தால் டைட்டில் எது சப்டைட்டில் எது நமக்கு வித்தியாசம் தெரியாது. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சப் புல்லட் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ண நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் லிஸ்ட் லெவல் அப்படிங்கிற பட்டனை பேராகிராஃப் குரூப்பில் கிளிக் பண்ணணும். சரிங்களா? அப்போ அது இன்க்ரீஸ் லிஸ்ட் லெவலை கிளிக் பண்ணும்போது அந்த லிஸ்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ மெயின் புல்லட் பாயிண்ட்லேருந்து சப் புல்லட் பாயிண்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம டிக்ரீஸ் லிஸ்ட் லெவல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சப் புல்லட் பாயிண்ட் அது ரிமூவ் ஆகிட்டு மெயின் புல்லட் பாயிண்ட்டுக்கே வரும். சரிங்களா? அப்போ இன்க்ரீஸ் லிஸ்ட் லெவல் பட்டன் அப்படிங்கிறது இந்த மாதிரி சப் புல்லட் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டிக்ரீஸ் லிஸ்ட் லெவல் பட்டன் அப்படிங்கிறது இந்த சப் புல்லட் பாயிண்ட்டை எரேஸ் பண்ணி நார்மலான புல்லட் பாயிண்ட்டையே க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏல ஆல் ப்ளஸ் என்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆல் ப்ளஸ் என்டர் அப்படிங்கிறது லைன் பிரேக்காக யூஸ் ஆகக்கூடிய ஷார்ட்கட் கீன்னு பார்த்தோம். லைன் பிரேக் அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு நம்ம டைப் பண்ணோன்னா ரெண்டும் ஒரே லைனில் டைப் ஆகும். எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ஒரு லைன்லையும் அது கீழே சயின்ஸ்ன்னு டைப் பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டரை டைப் பண்ணிவிட்டு ஆல் ப்ளஸ் என்டர் கொடுத்தோம்னா அடுத்த லைன் கீழே பிரேக் ஆகிரும். சரிங்களா? இதை தான் லைன் பிரேக்னு சொல்லுவாங்க. லைன் பிரேக்கான ஷார்ட்கட் கீ தான் ஆல் ப்ளஸ் என்டர் அப்படிங்கிறது. அதர்வைஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டேப் நமக்கு தெரியும், டேப் ஸ்பேஸ்க்காக.
அப்போ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சப் புல்லட் பாயிண்ட், அதாவது லோயர் லெவல் புல்லட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த கீயை ப்ரெஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. பேராகிராஃப் குரூப்பில் போய் நம்ம இன்க்ரீஸ் லிஸ்ட் லெவல் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லோயர் லெவல் புல்லட் ஃபார்ம் ஆகும். அதை நம்ம எரேஸ் பண்ணணும் அப்படின்னா டிக்ரீஸ் லிஸ்ட் லெவலை கொடுக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ புல்லட் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் என்டரை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நியூ புல்லட் ஃபார்ம் ஆகும்னு பார்த்துருந்தோம். அந்த என்டரையே டபுள் டைம் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த புல்லட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிட்டு நமக்கு நார்மலான ஃபாண்ட்ஸே வரும். சரிங்களா? ஸோ அது எப்படின்னா, இப்போ புல்லட்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். 1 கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்னு நம்ம டைப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்டர்னு கொடுத்தோம்னா 2ன்னு கொடுத்துட்டு நம்ம ஆரஞ்சுன்னு டைப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம 2 டைம் என்டர் கொடுத்தோம்னா நமக்கு 3ன்னு வராது. அது அப்படியே இந்த புல்லட்ஸ் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிரும். சரிங்களா? அப்போ ஒரு டைம் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நியூ லிஸ்ட் வந்து அப்படியே க்ரியேட் ஆகும், அந்த சேம் புல்லட்டோட சேம் நம்பரோட வரும். இதே வந்து 2 டைம் நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த புல்லட்ஸ் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிரும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 14th கொஸ்டின் பாருங்கள். Which of the following operating systems is not typically used on desktop or laptop computers? ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் எது வந்து டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. எது யூஸ் ஆகாது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆண்ட்ராய்டு. ஸோ ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது ஒரு மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். மொபைலுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது. அதர்வைஸ் விண்டோஸ் அப்படிங்கிறது தான் டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக் ஓஎஸ் அப்படிங்கிறது நமக்கு மேக் கம்ப்யூட்டர்ஸில் மட்டும்தான் இந்த ஓஎஸ் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? லினக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுவும் நம்ம எல்லா டெஸ்க்டாப் லேப்டாப்பில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டெஸ்க்டாப் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் ஆகாத ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எது அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ஒரு மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த இடத்துல விண்டோஸ் மேக் ஓஎஸ் இதெல்லாம் வந்து க்ளோஸ்டு சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லினக்ஸ் அப்படிங்கிறது தான் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 15th கொஸ்டின் பாருங்கள். தி டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ். ஸோ டெஸ்க்டாப்போட பேக்ரவுண்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஐகான்னு சொல்லலாமா, மெனுன்னு சொல்லலாமா, வால்பேப்பர்னு சொல்லலாமா, ஃபைல்னு சொல்லலாமா? நம்ம காமனாக பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லுவோம்? வால்பேப்பர்னு தானே சொல்லுவோம். அப்போ ரொம்ப சிம்பிள் தான். டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டெஸ்க்டாப் வால்பேப்பர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 16th கொஸ்டின் பாருங்கள். வாட் டஸ் தி ஷார்ட்கட் கீ Ctrl+S டூ இன் மோர் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ்? ஸோ நமக்கு எல்லா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ், நிறையா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸில் Ctrl+S அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ என்ன பண்ணுன்னு கேட்குறாங்க. Ctrl+S அப்படிங்கிற யூனிவர்சல் ஷார்ட்கட் கீ, இதோட ஃபங்க்ஷன் என்ன? சேவ் பண்ணுறது தான். சேவ் அப்படிங்கிறது எதில் இருக்குது? ஆப்ஷன் டி, சேவ் தி கரண்ட் டாக்குமெண்ட். ஸோ கரண்ட் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ தான் Ctrl+S. அப்போ மோஸ்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸில் இந்த Ctrl+S அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ என்ன பண்ணுன்னா கரண்ட் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணும். அதர்வைஸ் ரிமைனிங் எல்லாமே நமக்கு ராங் ஆப்ஷன்ஸ் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 17th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேனேஜிங் ஷார்ட்கட் லிங்க்ஸ் அண்ட் டெஸ்க்டாப் விஷுவல் லேஅவுட்? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? நமக்கு எந்த ஃபாலோவிங் ஆப்ஷன் டெஸ்க்டாப் விஷுவல் லேஅவுட் அண்ட் ஷார்ட்கட் லிங்க்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா விண்டோஸ் ஷெல். ஸோ இந்த விண்டோஸ் ஷெல் தான் ஷார்ட்கட் லிங்க்ஸ், ஸ்டார்ட் மெனு, டாஸ்க் பார், விஷுவல் லேஅவுட், டெஸ்க்டாப் இதையெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஆப்ஷன் ஏல ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு கொடுத்துருக்காங்க. இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கமெண்ட் ப்ராப்ட் அப்படிங்கிறது கமெண்ட் டைப் பண்ணுறது மூலமாக கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டாஸ்க் ஸ்கெடியூலர் அப்படிங்கிறது டாஸ்க்கை ஸ்கெடியூல் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறது. சரிங்களா? ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த விண்டோஸ் ஷெல். ஸோ விண்டோஸ் ஷெல் தான் விஷுவல் லேஅவுட், ஷார்ட்கட் லிங்க், ஸ்டார்ட் மெனு, டாஸ்க் பார் அண்ட் இதையெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு டூல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 18th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆக்ஷன்ஸ் வில் பெர்மனன்ட்லி டெலீட் எ file from an MS Windows systems by passing the recycle bin? இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ எந்த ஃபாலோவிங் ஆக்ஷன்ஸ் MS Windows சிஸ்டம்லேருந்து ஒரு ஃபைலை பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ரீசைக்கிள் பின்க்கு போகாமல் அதை பைபாஸ் பண்ணிவிட்டு MS Windows சிஸ்டம்லேருந்து ஒரு ஃபைலை பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஒரு ஃபைலை பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Shift+Deleteன்னு பார்த்துருந்தோம். அப்போ ஆப்ஷன் ஏ, செலக்டிங் தி ஃபைல் அண்ட் ப்ரெஸ்ஸிங் Shift+Delete கீஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். Shift+
ப்ளஸ் டெலீட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகும், ரீசைக்கிள் பின்கெல்லாம் போகாது. அதர்வைஸ் ரிமைனிங் எல்லாமே நமக்கு ராங் ஆப்ஷன்ஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 19th கொஸ்டின் பாருங்கள். Which key combination is commonly used in Windows OS to open the task manager? So task manager open பண்ணுறதுக்கு எந்த key combination Windows OSல பொதுவாக யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. எதுனா ஆப்ஷன் பி கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கேப். இதுதான் டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ. ஸோ டு ஓப்பன் டாஸ்க் மேனேஜர் நோட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் ரிமைனிங் ஷார்ட்கட் கீழே நம்ம பார்த்துருக்கோம். கண்ட்ரோல் ப்ளஸ் டேப் அப்படிங்கிறது டேப் ஸ்பேஸ்க்காக, ஆல் ப்ளஸ் டேப் அப்படிங்கிறது ஸ்விட்சிங் பிட்வீன் ஓப்பன் அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்துருந்தோம். ஆல் ப்ளஸ் F4 அப்படிங்கிறது க்ளோசஸ் கரண்ட் விண்டோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ. சரிங்களா? இந்த கொஷினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ காம்பினேஷன் தான் என்னன்னு கேட்குறாங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கேப் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கேப் கீ காம்பினேஷன் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் விண்டோஸ் ஓஎஸ் டு ஓப்பன் தி டாஸ்க் மேனேஜர். சரிங்களா? அடுத்த லாஸ்ட் 20th கொஸ்டின் பாருங்க. வாட் டஸ் தி அப்ரிவியேஷன் SRAM ஸ்டாண்ட் ஃபார் இன் கம்ப்யூட்டர் மெமரி? ஸோ கம்ப்யூட்டர் மெமரியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய SRAMோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஆப்ஷன் ஏலேயே நமக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. SRAMனா என்ன, DRAMனா என்னன்னு நம்ம பார்த்துருந்தோம். SRAM அப்படிங்கிறது ஒரு வாலட்டைல் மெமரி. இதோட ஆக்சஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணும். கேஷ் மெமரியில் இந்த SRAM அப்படிங்கிற இந்த மெமரியை யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் தான் ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதில் வந்து 6 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இதோட ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இதில் வந்து டிரான்சிஸ்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கனால இதில் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் கேஷ் மெமரியில் இது யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துருந்தோம். அதர்வைஸ் DRAM அப்படிங்கிறது நமக்கு டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு பார்த்துருந்தோம். பட் SRAM-ஐ கம்பேர் பண்ணும்போது DRAM-ஓட ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக தான் இது ஒர்க் பண்ணும். பட் DRAM-ல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா DRAM-ல ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, SRAM-ல வந்து 6 டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால SRAM-ல ஸ்பீடு அதிகமாக இருக்கும், பட் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும். அடிக்கடி இது ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் DRAM-ஐ அடிக்கடி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும், ஏன்னா இதில் ஒரு டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஸ்லோவாக ஒர்க் பண்ணாலுமே இதில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதனால ரேமில் DRAM யூஸ் பண்ணுவாங்க, கேஷ் மெமரியில் வந்து SRAM யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துருந்தோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே பார்ட் 1லேயே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அப்போது SRAM-ஓட அப்ரிவியேஷன் என்னன்னா ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, DRAM-ஓட அப்ரிவியேஷன் வந்து டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிமைனிங் எல்லாமே நமக்கு ராங் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கிளாஸில் நம்ம 20 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். தேங்க்யூ ஆல்.